ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியுடன் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி இதுவரையந்தும் உம்முடைய சகல விதமான மகிமைகளை நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செய்து முடித்த எல்லா அனுகூலமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தர் தாமே எங்களுடைய சகல பிரயாசங்களையும் இதுவரைக்கும் ஆசீர்வதித்ததை காட்டிலும் இனி பல கர்த்தாவை பரிபூர்ணமான நன்மைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணும்படி அனுகூலமான வாசல்களை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு பரியந்தும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே கடந்து வரட்டும். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய நாமத்தின் வல்லமைகளை எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணி நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பித்து உம்முடைய அற்புதங்களை அதிசயங்களை செய்து உம் வல்லமைகளை கர்த்தாவை வெளிப்பட பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதி பெற, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே, நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. ஆஹா, அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதி பெற, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், ஆஹா, அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. அதுவே என்றும் போதுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதி பெற, நமக்கு
நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. மகிமை அடைவோம், வானமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் செல்லுமே. எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் செல்லுமே. நம் தேவன் நன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. ஆண்டவரோடென்றும் நாம் ஆளுகை செய்வோம், அல்லேலூயா கீதம் நாம் என்றும் பாடுவோம், ஆண்டவரோடென்றும் நாம் ஆளுகை செய்வோம். அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. நம் தேவன் நன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று 122வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் நாங்கள் பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தாரும். இந்த வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்றும் இவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கர்த்தாவை கை கொள்ளக்கூடியவனும் பாக்கியவான் என்று எழுதுகிற வேத வாக்கியத்திற்கிணங்க இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து கை கொண்டு சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நின்று 122வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அல்லேலூயா,
Alleluia. 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 எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. Alleluia. 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 அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். Alleluia. 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 அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Alleluia. 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 எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. Alleluia. 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 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Alleluia. 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 என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். Alleluia. 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 எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உமக்கு நன்மை உண்டாக தேடுவேன். Alleluia. 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 எங்கே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எங்கே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன்.
உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்வேன், உம் அன்பை எடுத்து சொல்வேன், ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவே. என் இயேசு ராஜாவுக்கே ஆமென் ஆண்டவரே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை, எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதனை. ஆமென் ஆண்டவரே ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். எம்மை ராஜாக்களாக ஆமென் ஆண்டவரே உமக்கென தெரிந்து கொண்டீர். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தே தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே ஆமென் ஆண்டவரே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தே தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அடைக்கலமே அதிசயமே
ஆராதனை ஆமீன் ஆண்டவரே ஆராதனை வல்லவரே நல்லவர் அல்லேலூயா ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ரட்சகரே ஆமென் ஆண்டவரே இயேசுநாதா அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாக்கும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை ஆமென் அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் ஆமென் ஆண்டவரே உம்மன் ஒன்றே போதுமையா உம்மன் ஒன்றே ஆமென் போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் Thank you, my Lord. நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Thank you, my Lord. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான்
என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் இதயத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்புக்கொடு. எல்லாரும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமீன் ஆண்டவரே. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. எம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த ஆமீன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. எம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. கண்களை தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணுமே. கண்களை தூய்மையாக்கும் ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவுமை பார்க்கணுமே. என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணி ஆமென் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகந்த வாசனையா நிரப்புமையா நுகர்ந்து மகிழுமையா. அல்லேலூயா. சுகந்த அல்லேலூயா நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
ஒப்பு கொடுத்தேனையா அல்லேலூயா சுகந்த வாசனையாம் அங்கீகரியும் ஆண்டவரே நுகர்ந்து மகிழுமையா எம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா எம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா அல்லேலூயா 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 நிரப்பும் ஐயா அல்லேலூயா 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 நன்றி இயேசுவே 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 அல்லேலூயா 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 ஆமென் ஆண்டவரே அல்லேலூயா துதி இயேசுவே 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 அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா 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 வாரும் இயேசுவே வாரும் இயேசுவே வாரும் இயேசுவே வாரும் இயேசுவே வாரும் இயேசுவே
வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். கேருபின் சேராபின் துதி பாடிடும், கேருபின் சேராபின் துதி பாடிடும். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த காலை வேளை துதிகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்ததற்காக நன்றி. எங்கள் நடுவிலே விசேஷமாய் துதிக்கக்கூடிய ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் நீர் என்பதை நிரூபித்து காண்பிக்கும் முகாந்திரமாக நாங்கள் துதிக்கும் பொழுதே தேவ சன்னிதானம் எங்கள் நடுவிலே கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தம் உள்ள அசைவாடுதல்களின் பிரசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசிக்கத்தக்கதான இரக்கங்களை, கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளிலே புதிய மகிமையை, புதிய வல்லமையை, புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவரின் மேலும் ஊற்றி தந்தபடியினாலே உம் நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே, உம் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற நன்மைகள் எத்தனை பெரிதாக இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவிலே கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே தேசங்களிலே காணப்படும் எல்லா விதமான பிரிவினை வாதங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். தேசம் சமாதானத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். குறிப்பாக தேசத்துல காணப்படக்கூடிய நிறைய வியாதிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். கொடிய வைரஸ் நோயினுடைய தாக்குதல்கள் ஒருவேளை இந்தியாவிலே குறைவாக காணப்பட ஆரம்பித்தாலும் அண்டை அயல் நாடுகள்ல ஏராளமாய் இவைகள் இன்னும் தீவிரமாய் பரவிக்கொண்டு வருகிறதாக செய்தி குறிப்புகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வைரஸ் நோய் கிருமிகளினாலே வரக்கூடிய தாக்குதல்களின் வீரியங்கள் அதிகமாக்கப்படுகிறதுனாலே ஜனங்கள் திகைப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அதாவது இந்த மேற்கத்திய நாடுகளில் அழைக்கப்படக்கூடிய மேலை நாடுகள்ல இந்த வைரஸ் அநேக விதமான உருமாற்றங்களின்
ஊடாக கடந்து போகிறதுனால ஒரு வைரஸ் அவர்கள் கண்டறிந்து அதற்குரிய அந்த மருந்துகள் யாவற்றையும் தயார் பண்ணி அந்த வைரஸுக்கு கொடுக்கிறதுக்கு முன்பதாக அந்த வைரஸ் அப்படி உருமாற்றம் அடைந்து வேறொரு ரூபமாக காணப்படுகிறதுனால இந்த மருந்து அந்த வைரஸை எந்த விதமான பாதிப்புக்கு உள்ளாக்காத அளவிற்காக இவைகள் மீண்டுமாக தீவிரமாய் பரவக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறதாக செய்திகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த கொள்ளக்கூடிய கொடிய நோய்களிலே நின்று கர்த்தராகிய தேவனுடைய கரம் ஒன்றை காப்பாற்ற முடியுமே தவிர மற்ற எந்த விதமான மருந்து மாத்திரைகளினாலும் இவைகள் சாத்தியமற்ற ஒன்று என்று நாம் அறிந்திருக்கிறோமே. தேசங்களை அழிக்கக்கூடிய, தேசங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய இந்த கொள்ளை நோய்களுடைய தாக்குதல்களுக்கு எதிராக கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினால இந்த வைரஸ் நோயினாலே வரக்கூடிய தாக்குதல்களின் வீரியங்கள் எல்லாம் அகன்று போகும்படிக்காக, வைரஸ் நோயினுடைய எல்லா விதமான காரியங்களும் உருமாற்றம் அடையும் ஒவ்வொரு வைரஸ்களும் இயேசுவின் நாமத்தினால் அழிவை நோக்கி கடந்து போகும்படிக்காக கர்த்தர் தேசங்களை கர்த்தருடைய சித்தத்தின்படி சுகமாய் தங்கியிருக்கத்தக்கதான இரக்கங்களை கர்த்தர் உருவாக்கும்படிக்காக, தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய எல்லா விதமான நோய்களின் தாக்குதல்களின் வீரியங்களிலே நின்று தேச எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி உற்சாகமான மனதோடு கூட கர்த்தருடைய நாமத்தினாலே அழிவின் விளிம்பை நோக்கி, தேசங்களை அச்சுறுத்துதல்களை நோக்கி மெய்யாகவே நகர்த்தி கொண்டு போகின்ற இந்த எல்லா விதமான கொடிய வைரஸ் நோயினுடைய தாக்குதல்களின் வீரியங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே குறைக்கப்படும்படிக்காக, மட்டுப்படுத்தப்படும்படிக்காக, அழிக்கப்படும்படிக்காக கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க. கர்த்தராக தேவன் தந்த அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த எல்லா விதமான நோய் தாக்குதல்களின் வீரியங்கள் அகன்று போகும்படிக்காக, அழிக்கப்படும்படிக்காக, ஒழிக்கப்படும்படிக்காக இன்னும் உற்சாகமாக, இன்னும் ஊக்கமாக, இன்னும் சத்தத்தை உயர்த்தி எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி ஜனங்கள் இந்த வைரஸ் நோயினாலே தாக்கப்பட்டு மரணத்தின் ஊடாக கடந்து போகிறதாக செய்திகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் தேச எல்லைகளை பாதிக்காத அளவிற்காக கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா வைரஸ் நோயினுடைய தாக்குதல்களின் வீரியங்கள் குறைக்கப்படும்படிக்காக, மட்டுப்படுத்தப்படும்படிக்காக, அழிக்கப்படும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு, எல்லாரும் ஒருமனப்பட்டு நன்றி. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய எல்லா நோய்க்கிரிகளும் கர்த்தருடைய நாமத்தினாலே அழிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்கும், இறங்கும், இறங்கும். எங்கள் ஜெபங்களுக்கு ஏற்ற மகிமைகளை கர்த்தர் தேச எல்லைகளிலே நிச்சயமாய் தந்து உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உண்மையாக நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய எல்லா நோய் தாக்குதல்களில் நின்று தேச எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றுகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கர்த்தருடைய வேத வாக்கியத்தின் பிரகாரமாகவே பலன்களை கொடுக்கும்படிக்காகவே ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம். பலன் கொடுக்கக்கூடிய காரியங்களிலே ரெண்டு வகையை நான் உங்களோடு கூட ஏற்கனவே பேசினது உண்டு. ஒன்று, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு பலனை நாம் தரக்கூடிய ஒரு தன்மை. இரண்டு, மிகுதியான பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுதியான காரியங்களை கர்த்தருக்கென்று கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தர் அதற்குரிய மகிமையை அவனுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ண ஆரம்பித்து விடுகின்றார். ஒரு தாளந்தை பெற்ற அந்த மனிதன் ஒரு தாளந்தை மீண்டும் கொண்டு போய் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் அவன் மேல் மூளத் துவங்கிற்று. ஆனால் 5 தாளந்தை பெற்ற மனிதன் வேறொரு 5 தாளந்தை கொண்டு போய் அந்த மனுஷன் தன்னுடைய ஆண்டவனுக்கு முன்பதாக கொண்டு போய் கொடுத்த மாத்திரத்திலே அவனுடைய உள்ளம் மெய்யாகவே குளிர்வடைந்து அவன் அநேகம் நன்மைகளை அவனுடைய கரங்களிலே தரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்ததை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கொடுத்தது அப்படி திரும்ப கொண்டு போய் கொடுக்கறது இல்லை. மிகுதியான பலன்களோடு நாம் அவைகளை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு போய் அர்ப்பணம் பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் அதற்கேற்ற மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் தர துவங்க ஆரம்பித்து விடுவார். மிகுதியான பலன்கள்
தருகிறதற்கு என்ன காரணம், தராமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் அந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கிறேன். 2 யோவானின் புஸ்தகத்துல 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நிறைவான பலன்கள், பூரண பலன்கள் கொடுக்கும்படிக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். அதற்கு ஏற்ற பிரயாசத்தின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் தந்தத அந்த காரியங்களோடு கூட நிறுத்தி விடாமல் அவைகளை காட்டிலும் மிகுந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய மனம் சந்தோஷம் அடைந்து மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கக்கூடிய. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒரு நெல்லை நம்ம கொண்டு போய் விதைக்கிறது உண்டானால், ஒரு நெல்லே அதனுடைய பலனாய் வருகிறது உண்டானால் விவசாயிக்கு மன மகிழ்ச்சி வராது. ஒரு நெல் பல மணிகளை தர ஆரம்பித்தால்தான் விவசாய குடும்பம் மகிழ்ச்சியின் ஊடாக கடந்து போகிறது மாதிரி மிகுந்த பலன்களை தர ஆரம்பித்தால்தான் தேவன் நம்முடைய காரியத்தின் நிமித்தம் மன மகிழ்வு கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். மிகுதியான பலன்களை பெறுகிறதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்கிறதை பல நிலைகளை நம்முடைய தியானத்துல பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை பற்றி நாம் கற்க வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை சற்று நான் நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய அனுபவம் எப்ப வருது அப்படின்னா, கர்த்தருக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது சகல காரியத்திலும் மிகுதியான பலன்களை தரக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாறப்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்கி விடுகின்றோம். தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மிகுந்த பலன்களை தர வேண்டியது அவசியம். கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கும் அனுபவம். ஆண்டவராகிய தேவனை பல ஜனங்கள் பல காரியங்களை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய தேவனுடைய கடைசி வரைக்கும் நிலையாக நின்றார்களா என்றால் இல்லை. பல ஜனங்கள் பாதி வெளியிலே கடந்து போன மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து சில உபகாரங்களை எதிர்பார்த்து கர்த்தராகிய தேவனை பின்பற்றின ஜனங்கள் எல்லாரும் பாதி வெளியிலே கர்த்தராகிய தேவனை தனியே விட்டுட்டு போயிட்டாங்க. சில ஜனங்கள் நன்மைகளுக்காக கர்த்தராகிய தேவனை பின்பற்றினவர்கள் நன்மைகள் அவருடைய கரங்களில் நின்று வராமல் போகக்கூடிய நேரங்களிலே கர்த்தரை விட்டு அவர்கள் விலகி போக ஆரம்பிச்சாங்க. பலன்களையே எதிர்பாராமல் ஆண்டவராகிய தேவனை முழுவதுமாய் எவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பின்பற்றினானோ அவன்தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஒரு செடியானது கொடியிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த செடியும் கொடியும் ஒன்றாக இணைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டான 2 இணைக்கக்கூடிய நேரத்துல தான் மிகுந்த பலன்கள் வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கொடியை நீங்க சும்மா நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், பலன்கள் அந்த கொடியில வராது. செடியை நீங்க சும்மா நீங்க அதாவது அந்த 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 கொடியின் மேல் நீங்க படர விடாம கீழே விட்டுட்டீங்கன்னா கூட மிகுதியான பலன்களை பார்க்க முடியாது. 2ம் ஒன்றாக இசைய ஆரம்பித்தால் மட்டும்தான் மிகுந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கனிகளை தரக்கூடிய திராட்சையாக மாற்றப்படுகிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தரோடு கூட ஒன்றாக இணைக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மிகுந்த கனிகளை கொடுக்கும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் மெய்யாகவே மாற்றப்பட முடியும். கர்த்தருடைய வசனம் என்ன விதமான வார்த்தையை சொல்லுது? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க நிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு பலனையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை தர உங்களால் முடியாது. நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க ஆரம்பித்தால் தான் நான் எதை உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து இந்த உலகத்திலே உங்களை நாட்டி வைத்தேனோ அதற்குரிய மிகுந்த பலன்களை தரக்கூடிய நல்ல கொடிகளாக நீங்கள் மாற்றமடைய ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய வசனத்திலே பேச ஆரம்பிக்கின்றார். நிலைத்திருத்தல் என்று சொல்லக்கூடியது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வழிமுறைகள் எப்படியெல்லாம் காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நம்முடைய தியானத்தில் சற்று விரிவாக நாம் பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 22வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. நிலைத்திருத்தல் என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது என்றால், நன்மை வரக்கூடிய நேரத்தில் மட்டும் கர்த்தரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை அல்ல,
தீமை வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாது இருக்கக்கூடிய அனுபவம் தான் உண்மையான நிலைத்திருக்கும் ஒரு அனுபவம். நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் இந்த இயேசுவை விட்டு நான் ஒரு நாளும் விலக மாட்டேன். ஒரு உண்மையான ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய மனிதனுடைய முதல் பக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் தருகிறார் என்பதற்காக கர்த்தராகிய தேவனை பின்பற்றக்கூடியவனாய் அல்ல, கர்த்தரினுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை தருவார் என்பதற்காக கர்த்தராகிய தேவனை பின்பற்றக்கூடியவனாய் அல்ல. கர்த்தர் தந்தாலும் தராமல் போனாலும் நான் அவரை பின்பற்றுவேன். சாது சுந்தர் சிங் ஒரு முறை ஒரு மலையின் மேல் உட்கார்ந்து ஜெபிக்கும்படிக்காய் காத்திருக்கக்கூடியவராய் விளங்கினார். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் ஒருவன் அந்த வழியாக கடந்து வந்தான். அவன் ஒரு சாத்தானுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனை போல அல்லது பிசாசாகவே காணப்படக்கூடிய ஒரு மனிதனாக அவன் அவருக்கு முன்பதாக கடந்து வர ஆரம்பித்தான். கடந்து வரக்கூடிய அவன் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், நீங்க இங்க என்ன ஒரு மலைப்பாங்கான பகுதியில மக்கள் நடமாட்டம் இல்லாத இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறனுடைய காரணம் என்ன? உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவை தேடும்படிக்காக நான் வந்திருக்கிறேன். நீங்க விசுவாசிக்கக்கூடிய கடவுள் அவர் வந்து பெரிய ஒரு கடவுள்லாம் கிடையாது. நீங்க விசுவாசிக்கக்கூடிய கடவுள் அவர் சாதாரணமான ஒரு மனுஷன் தான். அவருடைய வல்லமை சாதாரணமானது. நான் ஒருவேளை நீங்கள் இந்த ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் கேட்கிறது உண்டானால் உங்கள் கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றி காண்பிக்க என்னால் முடியும் என்று சொல்லி அவன் சொன்னா, நீங்கள் ஆராதிக்கக்கூடிய உங்கள் கடவுள் நரகத்தின் ஆழ படுகொலியிலே காணப்படக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய காரியத்தை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், இவரை விசுவாசிக்கிறதை விட்டுவிட்டு நீங்கள் மற்ற எல்லா விதமான காரியத்தை நீங்கள் மெய்யாகவே பின்பற்ற வேண்டும் என்கிறதை பற்றி அவன் பேசினான். உடனே சாது சுந்தர் சிங் பதில் உத்தரவாக ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார். எனக்கு பரலோகத்தை தருவார் என்பதற்காக என் கடவுளாகிய இயேசுவை நான் ஆராதிக்கல. எனக்கு நன்மையான காரியங்களை தருவார் என்பதற்காக என் இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கல. அவர் எனக்கு நன்மையை தந்தாலும் தராமல் போனாலும் பாவியாக காணப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே காணப்பட்ட என்னை எல்லா மக்களும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய அந்த காலத்துல என் இயேசு என்னை தேடி வந்தார். ஆகவே அவர் இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கு பரலோகம். அவர் பரலோகத்தை தருவார் என்பதற்காக ஆண்டவராகிய தேவனை தேடக்கூடியவனா இல்லை. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் சொல்லுவாங்க, நான் ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுகிறதுக்கு மூல காரணம் என்ன? பரலோகத்தில் எனக்கு நல்ல ஒரு இடம் இல்லை. ஏதாகிலும் ஒரு எதிர்பார்ப்பின் படி நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனை தேடுகிறது உண்டானால் ஒரு நாளில் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகும் மக்களில் முதல் ஆளாக நீங்க இருப்பீங்க. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார்? அவருக்கு சோதனைகள் வரக்கூடிய காலம். இதுக்கு முன்னால் வரைக்கும் இயேசு என்றால் யார் என்று சீஷர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மனிதன் திடீர் என்று சொல்லி அங்க காணப்படக்கூடிய கடற்கரை ஓரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பேரிலே ஒரு மனிதன் கடந்து வந்தார். நாங்கள் எல்லாரும் மலைகள் யாவற்றையும் பழுது பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் பேசி எங்கள் யாவரையும் அழைத்துக் கொண்டு போகக்கூடியவனாய் கடந்து வந்தார். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு புதுமையான ஒரு வார்த்தை. பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொல்லக்கூடிய சத்தியத்திற்கு முரண்பட்டதாக வேத வாக்கியங்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ விதமான மக்கள் பேசக்கூடிய காரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக ஏதோ ஒரு சத்தியத்தை அவன் பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். என்றாலும் கூட நாங்கள் அவரை மெய்யாகவே பின்பற்றும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தார். அவங்க எப்படி உறுதியா பின்பற்றுறாங்க? அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியத்திற்கு முரண்பட்ட காரியத்தை இயேசு பேசுகிறார். அந்த பரிசேயர்கள் போதியாத காரியத்தை, பரிசேயர்களால் சொல்லிக் கொடுக்கப்படாத சத்தியத்தை இயேசு பேசுகின்றார். என்னாலும் இந்த இயேசுவை விடாமல் சீஷர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. எது வரைக்கும் பின்பற்றினாங்க? நன்மையை ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நேரம் மட்டுமா? அவருக்கு அநேக விதமான அப்பத்தாட்சிகள் வரக்கூடிய நேரத்தில் ஜனங்களுக்கு தேவையான அப்பங்களை தரக்கூடிய நேரத்தில் சீஷர்களுக்கும் கர்த்தராகிய தேவன் போஜனங்களை தர ஆரம்பித்தார். வஸ்திரம் இல்லாத நேரங்களிலே சீஷர்களுக்கும் அநேகம் நன்மையான காரியங்களை கர்த்தராகிய தேவன் தர ஆரம்பிச்சார். அதாவது பேதுருடைய மாமி சுகவீனமாய் கிடக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய அற்புதம் அவருடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட ஆரம்பித்தது. அற்புதங்களுக்காக இயேசுவை சீஷர்கள் பின்பற்றினார்களா என்று சொன்னால் இல்ல, அற்புதங்களை தாண்டி அவரை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினார். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நாம் போதிச்ச போதனை எல்லா மக்களை காட்டிலும் முரண்பட்ட ஒரு போதனையாக காணப்பட ஆரம்பித்தார். மற்றவர்கள் காண்பிக்காத ஒரு புது வழியை நான் காண்பிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் எவ்வளவேனும் என்னை சந்தேகப்படாமல் கடைசி வரைக்கும் என்னை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினீங்க. அது எது வரைக்கும் நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சீங்க? சோதனைகள் எனக்கு நேரிடக்கூடிய அந்த நாளிலும் கூட என்னை விட்டு விலகாதவர்களாய் நீங்கள் என்னோடு கூட நின்றவர்கள் நீங்கள் தான். என்னிலே நிலைத்திருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலையாக நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கைங்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும் அவனை நேசிக்கிறது அல்ல, நன்மை வந்தாலும் வராமல் போனாலும் நேசிக்கிறது.
நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் கொடுக்கப்படாமல் போனாலும், ஒருவேளை கர்த்தராகிய தேவன் தம்முடைய முகத்தை என்னுடைய எல்லா ஜெபத்திற்கும் மறைக்க ஆரம்பித்தாலும், அவரை நேசிக்கிறதுதான் அவரிலே நிலைத்திருக்கக்கூடிய பங்குகளிலே முதல் பங்காக காணப்படக்கூடிய ஒன்று. முதன்மையானது என்ன அப்படின்னா, அவருக்கு சோதனை வரக்கூடிய நேரத்தில் இயேசு எல்லா விதமான சோதனையிலும் நின்று அவர்களை காப்பாற்றுவார். இதுதான் சீஷருடைய ஒரு விருப்பமாக இருந்தது. ஆண்டவராகிய தேவனோடு கூட சீஷர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு நேரத்தில் என்ன வார்த்தை கேட்டாங்க பாருங்க. இந்த நாளில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த ராஜ்யத்தினுடைய உரிமையை தருவீங்க. அவங்களுடைய விருப்பமெல்லாம் அதுவாகவே காணப்பட ஆரம்பித்தது. எப்படியாகிலும் மேசியா என்கிற ஒருவர் வருவார், அவர் எங்களை காப்பாற்றி இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் எல்லாவற்றையும் எங்களுடைய கரங்களிலே தருவார். இதுதான் உங்களுடைய வாஞ்சையாய் காணப்படக்கூடிய ஒன்றாய் விளங்கிற்று. என்றாலும் கூட இந்த எல்லா விதமான நம்பிக்கையோடு கூட இயேசுவை பின்பற்றக்கூடிய நேரத்தில் திடீரென்று இயேசுவுக்கு அநேக விதமான பிரச்சனை. இவர் பிரச்சனைகளில் நின்று நம்மை பாதுகாக்கும்படிக்காக வந்திருக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை தகர்த்து அவருக்கே பிரச்சனை வருது. இப்ப சீஷர்கள் அதை பார்க்கக்கூடிய சீஷர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரே ஓட்டமா ஓடி போயிருக்கணும். என்றாலும் கூட கடைசி வரைக்கும் சோதனைகள் இயேசுனுடைய வாழ்க்கையிலே வந்த பொழுதிலும், பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையிலே தாங்க முடியாத பிரச்சனைகள் வரக்கூடிய நேரமாக காணப்பட ஆரம்பித்தாலும், கடைசி வரைக்கும் இயேசுவை விட்டு விலகாமல் காணப்பட்டவர்கள் இந்த சீஷர்கள் தான். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நிலைத்திருத்தல் என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது என்றால், நன்மை வந்தாலும் வராமல் போனாலும் அவரிலே காண்பிக்கக்கூடிய ஒரு உறுதி, அவரை விட்டு விலகாத ஒரு தன்மை, அவரோடு கூட நெருக்கமாய் வாழக்கூடிய ஒரு அந்யோன்யமான ஒரு ஐக்கியம். என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை தருவார் என்பதற்காக அல்ல, நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் தராமல் எல்லா காரியங்களையும் மறுக்க ஆரம்பித்தாலும் கூட, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் பாவமே செய்யலையே. யோபு ஆண்டவராகிய தேவனுடைய முகத்தை தேட ஆரம்பிச்சார். என்னுடைய ஒவ்வொரு நியாயங்களையும் உமக்கு முன்பதாக நான் சொல்ல வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் உங்களுக்கு முன்னால் நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்றாலும் கூட கர்த்தராகிய தேவன் யோபுவுக்கு தன்னுடைய முகங்கள் யாவற்றையும் மறைக்க ஆரம்பிச்சு. யோபு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தரை தேடி தேடி இந்த பக்கம் பார்த்தா மக்களால் வரக்கூடிய அநேக விதமான வார்த்தைகளினால் வரக்கூடிய பெரிய பெரிய ஆயுதங்களாகிய அம்புகள், இந்த வார்த்தைகளை தாங்க முடியாமல் யோபு கதறி புலம்பி, கர்த்தாவே ஒரு முறை உம்முடைய முகத்தை நான் பார்த்து என்னுடைய நியாயங்கள் யாவற்றையும் சொல்ல வேண்டும். அந்த காரியங்கள் எத்தனை விதமான விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மறுக்கப்பட ஆரம்பித்தாலும் தன் உறுதியை விட்டு யோபு விலகி போனாரா என்று பாருங்கள். அதுதான் கர்த்தருக்குள் நிலையாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப நன்மையை என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிறார் என்பதற்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டாலும் கூட அவரை நான் உறுதியாய் பின்பற்றுவேன் என்று சொல்லக்கூடிய முதல் நிலைதான் தேவன் எதிர்பார்க்கும் நிலைத்திருத்தலின் முதல் அனுபவம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர மறுக்கக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் கர்த்தரை விட்டு நாம் மெய்யாகவே விலகும் ஒரு மக்களாய் விளங்கி விடுகிறோம். பேருக்கு நான் ஜெபம் பண்றேன், ஆனா முன்பு மாதிரி கர்த்தராகிய தேவனை நேசிக்க என்னால முடியல. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் முன்பு போல கர்த்தராகிய தேவனோடு கூட இணைந்து நடக்க என்னால முடியல. காரணம், ஏதோ ஒரு சின்ன ஒரே ஒரு பிளப்பு, ஏதோ ஒரு பிரிவினை. இந்த பிரிவினைக்கு என்ன காரணம்? ஆண்டவராகிய தேவனுக்குள் காண்பிக்கப்படக்கூடிய உறுதியின் நிலைகளை எங்கோ நான் இழந்து போயிருக்கிறேன். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எல்லா விஷயத்திலும் இந்த உறுதியின் தன்மை இழந்து போகாமல் ஒருவன் காணப்பட ஆரம்பித்தால், நன்மை வந்தாலும் வராமல் போனாலும், உலகமே எதிர்த்து நிற்க ஆரம்பித்தாலும், கர்த்தரை விட்டு விலகாதவனாய் கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவனை பின்பற்றும் மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல பேர் ஆண்டவராகிய தேவன் அபிஷேகம் பண்ணக்கூடிய நேரத்தில் சில பேர் கர்த்தராகிய தேவன் பார்த்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? இந்த நாட்களிலே நீங்கள் எனக்கென்று ஊழியங்களை செய்து இரத்த சாட்சியாய் நீங்கள் மரிப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அழைப்பை கர்த்தர் தந்திருப்பார். உடனே உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக போய் பார்த்து சொல்லுவாங்க, நான் இரத்த சாட்சியாக கர்த்தராக தேவனுக்கென்று என்னுடைய ஜீவனையும் கொடுக்க போகிறேன். ஜீவனை கொடுக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்கள் ஆண்டவராகிய தேவனை உறுதியாக பின்பற்ற ஆரம்பிச்சா மட்டும்தான், கர்த்தராகிய தேவனுக்கென்று எதையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சகிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இரத்த சாட்சி என்கிற அனுபவத்தை உங்களாலும் என்னாலும் தடையில்லாமல் நிறைவாக்க முடியும். ஆகவேதான் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த கடைசி கால கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கடைசி கால கிறிஸ்தவர்களில் அழைக்கப்படக்கூடியவர்கள் அநேக விதமான நன்மைகளுக்காக அவர்கள் பின்பற்றுகிறது உண்டானால் ஒரு நாள்ல கர்த்தரை விட்டு போயிடுவாங்க. அநேக விதமான கிருபைகளுக்காக இயேசுவை பின்பற்றுகிறது உண்டானால் இன்னைக்கு பலவீனமான கிறிஸ்தவர்களை ஜனங்கள் உருவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கர்த்தரை தேடுகிறது உண்டானால் உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த கிருபை கிடைக்கும், இந்த விதமான எல்லா விதமான நன்மையான காரியங்களை கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையை தருவார் என்று சொல்லி உங்களுக்கு அநேக விதமான கள்ள உபதேசங்கள் யாவற்றையும் பேசி உங்கள் ஆவிக்குரிய உறுதியை பலவீனப்படுத்தக்கூடிய மக்களாக விளங்குகிறார்.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? நன்மை வந்தாலும் வராமல் போனாலும் என் இயேசுவை விட்டு இம்மி அளவு நான் விலக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உறுதியாக காணப்படக்கூடிய ஒரு தன்மைதான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் ஒரு அனுபவம் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். இப்ப இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்கள் மனதின் ஆழத்திலே உங்களை குறித்து யோசிச்சு பாருங்க. என்ன யோசிச்சு பார்க்கணும்? ஆரம்பத்திலே ஆண்டவராகிய தேவன் மேலே கொண்டிருக்கக்கூடிய வைராகியம் இப்ப எனக்குள்ள இருக்கா? அப்படி இல்லைன்னு சொன்னா அது நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்திலே சற்று நான் புரண்டு போயிருக்கிறேன்னு அர்த்தம். சற்று நான் விலகி இருக்கிறேன். முன்பு மாதிரி என்னால் கர்த்தராகிய தேவனை விடாமல் நேசிக்க முடியுதா? முன்பு மாதிரி கர்த்தருடைய சமூகத்திலே மணிக்கணக்காய் காத்திருக்க என்னால் முடியுதா? முன்பு மாதிரி கர்த்தருடைய வேத புத்தகத்தை நான் இடைவிடாமல் வாசிக்கவும் அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தியானிக்கவும் என்னால் முடிகிறதா? முன்பு மாதிரி ஊழியங்களை செய்யக்கூடிய அளவிற்காக எங்கும் அங்கும் ஓடி திரிந்த என்னுடைய கால்கள் இன்றைக்கும் ஊழியங்களை செய்யக்கூடிய பரபரப்போடு கூடிய என்னுடைய கால்கள் இயங்க இல்லைன்னு சொன்னா ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் எங்கோ ஒரு இடத்துல நூல் இழையில் நீங்கள் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி இருக்கிறீங்க. இந்த விலகக்கூடிய தன்மைகளை சீர்படுத்த ஆரம்பிச்சா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராக தேவனுக்குள் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து மிகுந்த பலன்களாகிய கனிகளை கொடுக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சின்ன ஒரு இம்மி அளவு கர்த்தரை விட்டு நீங்கள் விலக ஆரம்பித்தாலும் தேவன் எதிர்பார்க்கும் கனிகளை கொடுக்க உங்களால முடியாது. ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை கொடுக்காமல் ஏதோ ஒரு கனியை நாம் தருகிறது உண்டானால் தேவன் அந்த திராட்சை செடியை வெட்டி அநேகம் விதமான தீக்கிரையாக மாறப்படக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்து வரார். அதுதான் கர்த்தருடைய வசனத்தை பார்க்கணும். ஆகவேதான் நம்முடைய பலன்கள் மிகுந்த பலன்களாய் தர வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கும் அனுபவம் முதல் அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல அதுல 6வது அதிகாரம் 56வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இயேசுவும் நானும் இப்ப தனித்தனியான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். இப்ப உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசு எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறேன். ஒருவேளை நாம் ஒரு பதில் சொல்லுவோம், இயேசு பரலோகத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். சில பேர் சொல்லுவோம், கொஞ்சம் ஒரு படி நம்பிக்கையில மேலோங்கின மக்கள், இயேசு எனக்கு அருகாமையில் இருக்கிறான்னு சொல்லுவோம். சில ஜனங்கள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறான்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஆண்டவராக தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? தேவனில் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம் என்றால் எப்படி இருக்க வேண்டுமாம்? அவர் சொல்லுகின்றார், அவரும் நீங்களும் எல்லா நேரத்திலும் இணைந்த ஒரு அனுபவம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் எவ்வளவேனும் பிரியாதிருக்கக்கூடியவர்களாக காணப்பட ஆரம்பிச்சாங்க. எந்த நேரத்துல? எல்லா நேரத்திலும். இயேசு கிறிஸ்து உறங்கும் நேரத்திலும் பிதாவை பற்றி தான சிந்தனையோடு கூட, நித்திரையில் கூட பிதாவாகிய தேவனை தரிசிக்கக்கூடியவராக, ஜெபத்திலே கூட பிதாவாகிய தேவனை தேடக்கூடியவராக, எந்த ஒரு காரியத்தை உங்களுடைய மனதின் ஆழத்துல அதிகமாய் விருப்பப்பட்டு நீங்க யோசிக்கிறீங்களோ உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவைகளை பற்றியே காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எதை அதிகமா நீங்க நேசிக்கிறீங்களோ, நீங்க வார்த்தைகளை நிறைய விதமான மக்கள் நிறைய வெவ்வேறு விதமான டாபிக்கை பேச ஆரம்பிச்சாலும் உங்களுடைய மனம் அவைகளை விட்டு இங்கும் அங்கும் விலகவே விலகாது. எதை நீங்க அதிகமாய் வாஞ்சிக்கிறீங்களோ, எதை நீங்க அதிகமாக விருப்பப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, எதன் மேல் உங்களுடைய மனம் அதிக தாகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதோ அவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலும் விடாமல் தியானிக்கும் மக்களா, விடாம அதை பத்தி யோசிக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையில எதை பத்தி நாம யோசிக்கிறோம்? நீங்களா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்முடைய நினைவுகள் எல்லாம் எவைகளை பற்றி காணப்படுகிறது? இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல அவர் பேச்சுக்கு பேச்சு தன் பிதாவாகிய தேவனை பற்றியே பேசிக்கொண்டே வர ஆரம்பித்தார். எந்த இடத்திலே காணப்பட ஆரம்பித்தால் பரிசேயர் அந்த சதுசேயர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து மெய்யாகவே கடந்து போகக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்து மற்ற மக்களுக்கு முன்னால் தான் பிதாவை பற்றி பேசுகிறார். தனியா இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு 2-3 விளையாட்டு விளையாடுவார்னு சொல்லி பார்த்தா அங்கும் பிதாவாகிய தேவனை பற்றி தான் இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். சரி, அவர் போய் தனியா போய் இருக்கக்கூடிய நேரத்துல எதையாச்சும் ஒரு மொபைல் போன் எடுத்து ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஜோக்க கேட்பார்னு சொல்லி பார்த்தா அங்கும் போய் பிதாவாகிய தேவனோடு கூட தான் பேச ஆரம்பிக்கின்றார். அவருடைய எல்லா விதமான விருப்பமும் வாஞ்சையும் பிதாவாகிய தேவனை சார்ந்ததாகவே காணப்பட ஆரம்பிச்சதுனால பிதாவை விட்டு விலகுகிறதுக்கு அவருக்கு மனசே வரல. எல்லா இடத்திலும் பிதாவாகிய தேவனில் களி கூறும் ஒரு இயேசுவாக,
பிதாவாகிய தேவனை பற்றிதான சிந்தனை உள்ள ஒரு இயேசுவாக, பிதாவாகிய தேவனை பற்றிதான விருப்பம் உள்ளவராக, பிதாவை பற்றிய பேசி, பிதாவை பற்றிய யோசித்து, பிதாவாகிய தேவனுடைய நோக்கத்தையே தன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்கக்கூடியவராக, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவராய் விளங்கினார் இயேசு. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவராகிய இயேசுவிலே நிலைத்திருக்கும் ஒரு அவரும் பிதாவாகிய தேவனும் ஒன்றரை கலந்த ஒரு வாழ்க்கை. ஒன்றரை ஒரு மனிதன் கலக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும் பாருங்க. அவருடைய சிந்தனை தான் இவனுடைய சிந்தனையாக, அவருடைய விருப்பம் தான் இவனுடைய விருப்பமாக, அவருடைய நோக்கம் தான் இவனுடைய நோக்கமாக, அப்படியே முழுவதும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு சில நோக்கங்கள் இருக்கிறது, நமக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கிறது. சில நேரத்தில் கர்த்தராகிய தேவனோடுக்குள்ள இணையக்கூடிய 1-2 நேரங்கள்ல மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்தை பற்றி நான் சிந்திக்கிறேனே தவிர, மற்ற 24 மணி நேரத்துல 23 மணி நேரமும் 40 நிமிஷமும் நான் என்னை பற்றி யோசிக்கிறேன். உலகத்துல அது வேணும், இது வேணும், அந்த காரியம் வேணும், இந்த காரியம் வேணும், இந்த வீடு கட்டணும், இந்த ஒரு காரியத்தை கட்டணும், இந்த ஒரு விஷயத்தை வாங்கணும், இதை பற்றியே நான் யோசிக்கிறேனே தவிர ஜெபிக்கக்கூடிய 1-2 நேரங்கள் மட்டும் கர்த்தராகிய தேவனை பற்றி நான் யோசிக்காது. உண்மையால நீங்களே யோசிப்பாரு. நம்முடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு வித்தியாசப்படுத்தப்படுகிறதுக்கு என்ன காரணம் என்றால், நீங்களும் இயேசுவும் ஒன்றரை கலவாத ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. நீங்க தனியா நிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து தனியா நிக்கிறார். அவர் உங்க கூட வந்து இணையணும்னு ஆசைப்படுறாரு. உங்க கூட இணைய ஆரம்பித்தால்தான் அவருடைய மகிமையை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த அவரால் முடியும். அவருக்கு விருப்பம் என்ன? நான் உங்களோடு கூட இணைந்து பணியாற்றணும்னு ஆசைப்படுறேன். உங்க கூட இணைஞ்சு கிரியைகளை செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்க கூட இணைஞ்சு பலவிதமான செயல்களின் ஊடாக உங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். ஆனா நான் சொல்றேன், இல்ல ஆண்டவரே, உங்க கூட இணைய என்னால முடியாது. என்னோடு கூட இணைய உலகம் காத்திருக்கிறது, என்னோடு கூட இணைய என்னுடைய மக்கள் காத்திருக்கிறாங்க, என் கூட இணைய நான் வந்து வேலை செய்யக்கூடிய இடம் காத்திருக்கிறது. இவைகள் எல்லா விதமான காரியத்திற்கும் உரிய நேரம் போக எஞ்சிய நேரத்தை உமக்கு தருகின்றேன். நீர் என்னோடு கூட அந்த நேரத்தில் மட்டும் வந்து இணைந்து கொள். இது எப்படி நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவமா இருக்க முடியும்? நிலைத்திருக்கும் அனுபவம்னா என்ன அர்த்தம் பாருங்க. 24 மணி நேரமும் இயேசு பிதாவாகிய தேவனிலே நிலைத்திருக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சனாலதான் அவருடைய பேச்சில, மூச்சில, பார்வையில, சிந்தனையில, நோக்கங்கள்ல பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை பற்றியே நோக்கி பார்க்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு நாள் 24 மணி நேரத்துல 24 மணி நேரத்திற்கும் 24 மணி நேரம் பிதாவாகிய தேவனுக்கே கொடுக்கக்கூடிய இயேசுவாக தன் நிலைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்துக்கொள்ள ஆரம்பிச்சனாலதான் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய எந்த விதமான நோக்கங்களையும் விட்டு விலகாதவராய் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சார். இன்னைக்கு 23.40 நிமிஷ நேரம் நான் உலகத்திற்கும் உலகம் சார்ந்த பல விதமான விஷயங்களுக்கும் நான் நேரம் கொடுக்க ஆரம்பிக்கிறனாலதான் இயேசுவோடு கூட இணைய என்னால முடியல. எப்ப நான் இணைய ஆரம்பிக்கின்றேன், இந்த மாதிரி ஒரு ஆராதனை வேளையை வரக்கூடிய நேரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படக்கூடிய, ஆமாங்க உண்மையிலேயே இந்த ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், நான் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது. எப்ப வருகிறது? இந்த மாதிரி நேரத்துல தான். இந்த இடத்தை விட்டு தாண்டி கீழே இறங்கி போகக்கூடிய இடத்துல பல விதமான கடைகளை பார்க்கும் பொழுது என்னுடைய மனமெல்லாம் ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சு. அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகணும், இந்த விதமான சாப்பாடை சாப்பிடணும், இப்படி பல விதமான யோசனைகள் போய் மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நேரத்தில் தான் மீண்டும் என்னுடைய சிந்தனை மீண்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் இணைக்கப்படக்கூடிய அனுபவம். இந்த இணைப்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பான்மையான நேரங்களை நமக்காகவும் கொஞ்ச நேரத்தையும் கர்த்தராகிய தேவனுக்கு நாம் செலவுப்படுகிறது உண்டானால் கர்த்தரில் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை பெறுகிறது எப்படி? கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும் என சொன்னால் நீங்களும் ஆண்டவராகிய தேவனும் ஒன்றரை கலக்கும் ஒரு வாழ்க்கை வாழ பழக வேண்டியது அவசியம். என் சிந்தனை அவர் சிந்தனையாக, என் விருப்பம் அவர் விருப்பமாக, அவருடைய நோக்கம் என் நோக்கமாக, அவருடைய ஒவ்வொரு விதமான அழைப்பும் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் தன்மையாக, அவர்தான் என்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலும் இயங்கக்கூடியவராக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பார்க்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, எல்லா விதமான நேரங்களிலும் பல விதமான நேரங்களில் போராட்டங்களை பார்க்கிறேன், பிரச்சனையை பார்க்கிறேன், கஷ்டங்களை பார்க்கிறேன், உலகத்திலிருந்து வரக்கூடிய அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை பார்க்கிறேன். ஆகவே இனி நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு உம்மோடு கூட இணைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் சொல்லுகின்றார், உலகம் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் சிலுவையில் அறையப்பட்டும் நான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் அனுபவங்களை பெறும்படிக்காக நான் வாஞ்சிக்கிறேன். எப்படி பாருங்க, அந்த அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை எழுதிட்டார். அவர் சொல்றாரு, நான் அதாவது இந்த உலகம் கர்த்தருடைய நாமத்தினாலே சிலுவையிலே அறையப்பட்டதாக நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கக்கூடியவனாக என்னை உருமாற்றம் செய்யும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எழுதுகிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்குள் நிலைத்திருத்தல் என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? 24 மணி நேரத்துல கர்த்தராகிய தேவனை பற்றி
எவ்வளவு நேரம் யோசிக்கிறீர்கள் என்பதை பற்றியே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். அவரிலே எவ்வளவு தூரம் நான் நிலைச்சிருக்கிறேன் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. தேவனில் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. கர்த்தராகிய தேவனால் போடப்படக்கூடிய அஸ்திபாரங்கள் எல்லாம் உறுதியானவைகள், நிலைத்திருக்கக்கூடியவை. நீங்க கர்த்தராகிய தேவனை அஸ்திபாரம் போடுறதுக்கு விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவரிலே நிலைத்திருக்கும் அஸ்திபாரத்தை உங்கள் வாழ்க்கையில உருவாக்க ஆரம்பிச்சு. நீங்களா அஸ்திபாரத்தை போட்டீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தராகிய தேவனுக்குள் நிலையாக நிற்க நம்மளால முடியாது. ஆரம்ப நாட்கள்ல சின்ன வயசுல ஒரு ஜெபத்தை நம்முடைய பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது வழக்கம். என்ன காரியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, கர்த்தாவே நான் உங்களுடைய கைகளை பிடித்துக் கொண்டு நடக்கிறேன்னு சொல்லி நீ ஜெபிக்காம, கர்த்தாவே என் கையை நீங்க பிடிச்சிட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க. ஏனென்றால் நான் பிடிச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்களை விட்டு நான் ஓடி போயிடுவேன். நீர் என்னை பிடிக்கிறது உண்டானால் கடைசி வரைக்கும் நீர் என்னை வழுவாமல் பாதுகாப்பீர் என்று சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பாங்க. என்ன கற்றுக் கொடுப்பாங்க? என் கையை பிடித்துக் கொண்டு நீர் என்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டும். நான் உங்க கையை பிடிக்க கூடாது ஆண்டவரே, நீங்க என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. ஏனென்றால் நான் உங்களுடைய கரங்களை பிடிக்கிறது உண்டானால் ஒருவேளை ஏதாவது ஒரு இடர்பாடுகளை நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கையை விட்டு நான் ஓடி போயிடுவேன், உம்முடைய வழியை விட்டு நான் விலகி போயிடுவேன். நீர் என்னை பிடிக்கிறது உண்டானால் எந்த விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீர் என்னை கடைசி வரைக்கும் வழுவாமல் நீர் என்னை பாதுகாக்கும் தேவனாக விளங்குவேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரத்தை போடும்படிக்காக நான் அனுமதிக்கிறது உண்டானால், ஜெபம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு பில்டிங். அதுக்குரிய அஸ்திபாரம் யாரு போடணும்? நீங்களே அந்த ஜெபத்துக்குரிய அஸ்திபாரத்தை போட்டீங்கன்னா ஒரு நாளில் அந்த அஸ்திபாரம் தகர்ந்து போயிடும். இப்ப கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு அஸ்திபாரம் போடும்படிக்காக ஆசைப்படுகின்றேன். என்னென்ன அஸ்திபாரத்தை போட வேண்டும் மகனே? கர்த்தர் கேட்கிறாரு. ஜெபத்துக்குரிய அஸ்திபாரத்தை போடுங்க ஆண்டவரே. நான் இந்த அஸ்திபாரத்தை போடுகிறது உண்டானால் 4 நாள் உருப்படியா ஜெபம் பண்ணுவேன், 5வது நாள் ஜெபத்துக்கு லீவ் விட்டு நான் மற்ற ஊர்களை நோக்கி நான் கடந்து போயிருவேன். நீர் இந்த அஸ்திபாரத்தை போடுகிறது உண்டானால் கடைசி வரைக்கும் இந்த அஸ்திபாரம் உறுதியாய் காணப்படும். ஆகவே எனக்குள் அஸ்திபாரத்தை போடும்படிக்காக ஜெபத்துக்குரிய அஸ்திபாரத்தை நீர் என்னிலே உருவாக்கித்தார். இப்படி எந்தெந்த விஷயத்தை கர்த்தராகிய தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அவரை அஸ்திபாரம் இடும்படிக்காக நீங்க சொல்றீங்களோ, அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான ஜனங்களும் தங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியத்தையும் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஊழியத்திலே அவர்களுடைய திட்டங்களை அல்ல, அவங்க எந்த விதமான காரியத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம் என்ன உண்டோ, அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் கர்த்தராகிய தேவனால் அஸ்திபாரம் விடப்பட்டிருக்கக்கூடிய மக்கள். அவர்கள் ஊழியத்திலே தங்கள் மன விருப்பத்தின்படி ஊழியத்தை செய்யல. தங்களுடைய எல்லா விதமான விருப்பத்தினுடைய காரியத்தின் அடிப்படையில் ஊழியத்தின் ஊடாக ஜனங்கள் கடந்து போகல. கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இணங்க ஊழியங்களை செய்ததுக்கு காரணம் ஊழியங்களை பற்றி தான் அஸ்திபாரத்தை கர்த்தர் போட்டு வச்சார். ஆகவேதான் கர்த்தராகிய தேவனுக்கு இசைந்து ஊழியங்களை செய்ய உங்களால முடிஞ்சு. ஜெபத்திற்கு ஆண்டவராகிய தேவனால் அஸ்திபாரம் விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஜெபத்திலே அவர்கள் போராடும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்லுகின்றார், நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே விரும்புகின்றேன். அந்த மாதிரி எழுதுவதற்கு என்ன காரணம்? ஜெபத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தது கொஞ்சம் என்றாலும் கூட அஸ்திபாரம் விடப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய ஜெபம் அதிக நங்கூரமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிச்சதுனால அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், கர்த்தராகிய தேவனால் அஸ்திபாரம் விடப்பட்டிருக்கக்கூடிய ஜெப வீரன் தான் நான் காணப்படுகிறேன். ஆகவே என்னுடைய ஜெபத்தை தடுக்க சாத்தான் எத்தனை முனை தாக்குதல்களை உருவாக்க ஆரம்பித்தாலும் ஒரு விஷயத்திலும் என்னுடைய ஜெபம் தடுக்கப்பட்டு போகாது என்பதை பற்றி கர்த்தராகிய தேவனுக்குள் உறுதியாய் ஓடும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தார். உங்கள் வாழ்க்கையில எவைகளுக்குரிய அஸ்திபாரங்களை நீங்களே போட்டிருக்கிறீங்கன்னு பாருங்க. நான் இந்த மாதிரி நான் ஜெபிப்பேன்னு சொல்லி சில நேரங்களில் நான் அநேக விதமான டைம் டேபிள் எழுதுவேன். காலையில இத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், மத்தியானம் இத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சு மற்ற ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போவேன், மாலை நேரத்தில் இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன், இரவு நேரத்தில் இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். 4 நாள் கூட அந்த டைம் டேபிள் தாங்காது. 2 நாள் தான் கரெக்டா இருக்கும் பாரு. 2 நாள் டைம் டேபிள் எடுக்கக்கூடிய நேரத்தில் அவைகளை பார்ப்பேன், உடனே உட்காந்து ஜெபிக்கன்னு சொல்லி
மூன்றாவது நாள் அந்த டைம் டேபிளே தொலைஞ்சு போயிடும், காணாமே போயிடும். கர்த்தராகிய தேவன் அஸ்திபாரத்தை போடுகிறது உண்டானால் துவங்கின கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்களை உறுதியாக நிலைப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குவார். ஆகவேதான் கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம், அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய ஊழியத்துக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஊழியத்துக்கு என்ன வித்தியாசம் என்றால், அவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய தேவனால் அஸ்திபாரமிடப்பட்டு ஊழியம் செஞ்சாங்க, அஸ்திபாரமிடப்பட்டு ஜெபம் பண்ணாங்க, அஸ்திபாரமிடப்பட்டு கர்த்தராகிய தேவனுக்குள் வைராகியமாய் நிலைப்பற்றக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. ஆகவேதான் கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே ஜீவன் போகக்கூடிய வரைக்கும் கர்த்தரை விட்டு இங்கும் அங்கும் விலகாத ஒரு மக்களாய் தங்களுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் அஸ்திபாரம் விடும்படிக்காக உங்கள் கதவுகளை திறந்து ஒப்புக் கொடுங்க. நீங்க அஸ்திபாரம் போடுங்க ஆண்டவரே, அவைகளிலே கட்டடம் கட்டக்கூடிய எல்லா பொறுப்பையும் உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே. நானாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் என்னுடைய மன விருப்பத்தின்படி இப்படி நான் செய்வேன் ஆண்டவராகிய தேவனுக்கு என்று இத்தனை விதமான விஷயங்களை நான் செய்வேன், இத்தனை விதமான அந்த ஊழியர்களை நான் செய்வேன், இத்தனை விதமான பொறுத்தரைகளை செய்வேன் என்று சொன்னால் 2 நாள் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நான் நிற்க முடியாது. நீர் என்னுடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரம் விட்டு அவைகளிலே மிகுந்த கட்டடங்களை கட்டக்கூடிய பணிகளை என்னுடைய வாழ்க்கையிலே நீங்க உருவாக்கு. இந்த காரியங்கள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் கடைசி வரைக்கும் என்னுடைய ஓட்டம் தடையில்லாமல் உமக்குள் நிலைப்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டமாக விளங்கும் என்கிறதில் சந்தேகம் இல்லை என்பதை பற்றி நீங்களும் நானும் அறிய வேண்டியது அவசியம். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேத புஸ்தகம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 1 யோவானின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தை சொல்லுதுன்னு பாருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலும் எல்லா காரியத்தையும் தெரிந்தவராய் காணப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒன்றும் தெரியாதவரை போலவே நடக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எல்லாம் தெரியும் அவருக்கு. இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா சட்டதிட்டங்கள் யாவற்றுக்கும் மூலகர்த்தா அவர்தான். இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான். எல்லா விதமான அதிகாரமும் எல்லா விதமான ஆழ்த்தத்துவங்களும் எல்லா விதமான கர்த்தத்துவங்களும் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒன்று. என்றாலும் கூட இந்த உலகத்திலே அவர் நடந்த பொழுது எப்படி நடக்க ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஒன்றும் அறியாதவரை போல. பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறதுக்காக எல்லா காரியங்களையும் தன்னுடைய அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தூக்கி வைத்து விட்டு பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு அப்படியே முழுவதும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். பிதாவாகிய தேவன் எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போறார் பாருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குல கூட்டிக் கொண்டு போக ஆரம்பிக்கின்றார். தாழ்மையான இடங்களிலே கூட்டிக் கொண்டு போக ஆரம்பிக்கின்றார். மட்டும் இல்லாம அவரால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை பின்பற்றின மக்களால் இயேசுனுடைய கன்னத்திலே அறைய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் சொல்ல ஆரம்பிச்சார். இவைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையா ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர் நடந்த வழியிலே அவனும் நடக்க ஆரம்பிக்கின்றான். எப்படி கர்த்தராகிய தேவனிலே ஒரு மனிதன் நிலைத்திருக்கிறது உண்டானால், எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் ஒன்றும் அறியாதவனை போல, எல்லா விதமான பலமும் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் பலவீனமாய் தன்னுடைய நிலைகள் யாவற்றையும் யோசிக்கிறவனை போல. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு யோசனை சொல்லும்படிக்காக கடந்து வர்றாங்க. தங்களுடைய வாழ்க்கையில அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள், கர்த்தருடைய வசனத்துல நிறைய விஷயத்தை பார்த்துட்டு வர முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பற்றி வேத புஸ்தகத்துல வாசிக்கிற ரொம்ப ஞானத்தில் நிறைந்த ஒரு மனிதன். அந்த நாட்கள்ல கமாலியலினுடைய பாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இடம் இப்போ இருக்கக்கூடிய அதாவது இந்த யூனிவர்சிட்டியிலே ரொம்ப பிரசித்தி வாய்ந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஒப்பாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு மனிதன் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பரீட்சைகளிலே அவன் பாஸ் பண்ணி எத்தனை தூரம் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சா தான் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இடம் கொடுக்கப்படுகிறது வழக்கம். அதிலே நிறைய ஃபீஸ் கேட்பாங்க, நிறைய காரியங்கள் உண்டு. இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுன்னு சொன்னாலே நீங்க வந்து அந்த யூனிவர்சிட்டியில் போய் உங்களுடைய நேம் வந்து உள்ள வந்து என்ரோல் ஆயிடுச்சுனாலே போதும், எல்லா உலக பிரசித்தி பெற்ற மக்களிலே நீங்கள் ஒருத்தரா நீங்க வந்து காணப்பட்டுருவீங்க. அந்த அளவுக்கு அந்த யூனிவர்சிட்டியினுடைய லெவல் அவ்வளவு தூரம் மேன்மையாக காணப்படக்கூடிய ஒன்று. அதுக்கு ஈக்குவலண்டா தான் அந்த கமாலினுடைய பாதம் அந்த நாட்களில் அறிவிக்கப்பட்ட ஒன்று. கமாலினுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்ட பவுல் அப்போஸ்தலன் இப்ப யார்கிட்ட போய் யோசனை கேட்கும்படிக்காக போகின்றார். மீன் பிடிக்கக்கூடிய பேதுருக்கு முன்னால போய் உட்கார்ந்துருக்கிறார். என்ன கேட்கிறாரு? இந்த மாதிரி விருத்த சேதனங்களை பற்றி அநேக விதமான மக்கள் அநேக விதமான காரியங்களை பேசுறாங்க.
ஞானஸ்நானத்தை பற்றி பலவிதமான மக்கள் பலவிதமான விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. இவைகளை பற்றி நாங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று கல்வி கற்ற ஞானத்திலே சிறந்த மனிதனாய் காணப்படக்கூடிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனாய் காணப்படக்கூடிய மீன் பிடிக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக போய் உட்கார்ந்து இந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் ஆராய்ந்து சொல்ல வேண்டும் என்று கேட்கு. இது எப்படிங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க போய் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னால போய் நீங்க சந்தேகம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து டீச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டை போய் நீங்க சந்தேகம் கேட்குறீங்க. இந்த 5+5 9 தான் வருது எனக்கு, ஆனா 10ன்னு எல்லாரும் சொல்றாங்க, இது எப்படி அப்படின்னு உங்க ஸ்டூடெண்ட்டை போய் நீங்க சந்தேகம் கேட்டீங்கன்னா இனி உங்களுடைய ஸ்டூடெண்ட் உங்களை மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பேதுருக்கு முன்னால போய் உட்கார்ந்து கேட்கிறாரு. அவங்களுக்கு தெரிந்த தொழில் ஒரே ஒரு தொழில் தான், மீன் பிடிக்கக்கூடிய தொழில். அவங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் என்ன? அநேக விதமான வலைகளை பழுதுபார்க்க தெரியும் அவங்களுக்கு. மீன்களிலே அநேக விதமான அந்த மீன்களுடைய தரங்கள் யாவற்றையும் பிரிக்க தெரியும். எது நல்ல மீன் எது கெட்ட மீன் என்கிறதை பற்றி அவங்களுக்கு அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிந்திருக்க முடியும். காற்று அடிக்கக்கூடிய நேரத்தில் கடல்ல இருக்கக்கூடிய அந்த படகை எப்படி பத்திரமா கொண்டு போய் நம்ம வந்து கரையில், இது போலதான் தெரியும் அவங்களுக்கு. இருக்கக்கூடிய மண்களை பற்றி தெரியும், ஆழப்பகுதியில் என்ன மீன் கிடைக்கும், அப்புறம் வந்து அதாவது மேலோட்டமாய் காணப்படக்கூடிய மீன் அது எப்படிப்பட்ட மீன் கிடைக்கும், செத்துப்போன மீன் அதாவது இந்த வலையிலே அகப்படுகிறது உண்டானால் அவைகளை நாம் என்ன இதைத்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர ஞானஸ்நானத்தை பற்றியும் அநேக விதமான திருவிருந்துகளை பற்றியும் பரிசுத்தவான்களோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியங்களை பற்றியும் இவங்க கூட போய் பேசுகிறதற்காக ஞானத்திலே சிறந்து விளங்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் முன்னால போய் உட்கார்ந்து கேட்கிறார். இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? இதைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், அவர் நடந்த வழியிலே அவனும் நடக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்துகிறார் பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு முன்னால போய் நின்று சர்வலோக நியாயாதிபதி ஆகிய கர்த்தரை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு முன்னால போய் இயேசு கிறிஸ்து கூட நிறுத்தி வைக்கிறான். இவரும் வாய் திறவாமல் பேசாம நிற்க ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறவனா, நியாயத்தை பத்தி உனக்கு தெரியுமாயான்னு கேட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நியாயம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நியாயத்தை உண்டாக்கினவர் நான், நியாயமே நானாகவே காணப்பட ஆரம்பிக்கிறேன் என்பதை பற்றி இயேசு கிறிஸ்து பேசியிருந்தாலே நடந்திருக்கக்கூடிய சம்பவமே வேறு. ஆனால் இயேசு மௌனமாய் வாய் திறவாமல் காணப்பட்டதற்கு காரணம், அவர் தனக்கு எல்லா காரியங்களையும் அறிந்தவராய் காணப்பட ஆரம்பித்தாலும் தன்னை வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் அல்ல, தன்னை மறைத்துக் கொள்ளும் தேவனாக ஆண்டவராக தேவன் விளங்க ஆரம்பித்தார். இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாம எத்தனை காரியங்களை பார்க்கக்கூடிய ஜனங்கள், அப்படி அங்க நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அதை பேசுறேன் இதை பேசுன்னு சொல்லி எத்தனையோ விதமான காரியங்களை சொல்லக்கூடிய மக்களுக்கு நடுவுல எல்லாம் தெரிந்திருக்கக்கூடியவன் அமைதியாக உட்கார்ந்திருக்கக்கூடிய தன்மை, அது மேன்மையான ஒன்று. இந்த ஒரு அனுபவம் தான் அவரிலே நிலைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய வலிமை பெற்றது. அவரை போலவே நான் நடக்க பழக வேண்டியது அவசியம். அவரை போல நான் என்னை தாழ்த்த வேண்டும். அவரை போல என்னுடைய வாழ்க்கையிலே நியாயங்கள் எடுபட ஆரம்பித்தால் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்காக எதையும் இழக்க நான் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படி அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை செய்யும்படிக்கு ஏதாகிலும் ஒரு விஷயத்திலே அவருடைய வாழ்க்கையை வரக்கூடிய நன்மைகள் இழக்க கொடுக்கப்படக்கூடாது என்பதற்காக ஏதாகிலும் ஒரு சட்டத்தை இயேசு கிறிஸ்து மீறினாரா என்று பாருங்கள். இல்லை, அந்த சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவருக்குள்ளான நன்மைகளே ஒருவேளை அவருடைய வாழ்க்கை விட்டு எடுபட்டு போக ஆரம்பிச்சாலும் கூட இந்த இயேசு தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை விட்டு விலகாதவரை கடந்து போனவரை போல நீங்களும் அவரை போல நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவரும் நீங்களும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அவரில் நிலைத்திருக்கும் ஒரு வாழ்க்கை நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நான் ஆண்டவராக தேவனோடு கூட இணைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழ்றேங்க, கர்த்தரோடு கூட நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்றேன், நான் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்காக உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபிக்கலாம், ஆனால் உங்கள் இருதயமும் அவருடைய இருதயம் இணையாது இருக்கிறது உண்டானால் உங்கள் ஜெபங்கள்ல பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய இருதயமும் அவருடைய இருதயமும் இணையாது இருக்கிறது உண்டானால் உங்கள் ஊழியங்கள்ல பிரயோஜனம் இல்லை. உங்கள் இருதயமும் அவருடைய இருதயமும் இணையாது இருக்கிறது உண்டானால் நீங்கள் நடக்கக்கூடிய பாதைகளிலே பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அவரும் நீங்களும் ஒன்றாக இணைக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அது மிகுந்த பரலோகத்தை பலன்களை கொடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட பரலோகத்திலே மிகுதியான பலன்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மிகுந்த பலன்களை தர வேண்டும் என்றால் அவரில் நிலைத்திருக்க பிரயாசப்படுங்கள். அவரில் நிலைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனுஷனுடைய வாழ்க்கையும் ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்படக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிச்சனாலதான் அவர்கள் கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவனுக்குள் கனி கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீங்களும் நானும் இதே விதமான நிலைத்திருக்கும் அனுபவத்திலே காணப்படுகிறது உண்டானால் கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவனிலே கனி கொடுக்கும் ஒரு மக்களாக மிகுந்த பலன்களை தரும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தரிலே நிலைத்திருக்கும் ஒரு அனுபவம் நம் அனுபவமாய் காணப்பட
கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தரும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேவனிலே உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுதான் நிலைத்திருத்தலுடைய முதல் அனுபவம் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தராகிய தேவனிலே கடைசி வரைக்கும் எத்தனை பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்றார், உபத்திரவமோ, பாடுகளோ, பட்டயமோ, நிர்வாணமோ, பஞ்சமோ, பசியோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்பதை பற்றி எழுதினாரே. இந்த ஒரு அனுபவம் தான் கர்த்தரிலே நிலைத்திருக்கும் ஒரு வாழ்க்கைக்கு முதல் படி என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இரண்டாவதாக, தேவனோடு கூட ஒன்றாய் கலக்கும் ஒரு அனுபவம். நீங்களும் கர்த்தராகிய தேவனும் தனித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இவ்வளவு நாள் இதுவரைக்கும் நம்ம அப்படித்தான் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனால் இனி கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கின்றார்? நீயும் நானும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் மகனே. நீயும் நானும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் மகளே. நீ உன்னை என்னுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் உன்னிலே நான் இணைந்து என்னுடைய மகிமையை நான் விளங்கப்படுவேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவதாக, தேவனாகிய கர்த்தரால் போடப்படக்கூடிய அஸ்திபாரங்கள். நானாகவே என்னுடைய வழிகளை சீர்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, கர்த்தராகிய தேவன் என்னிலே அஸ்திபாரம் இடும்படிக்காக என் நிலைகளை நான் ஒப்புக் கொடுக்க பழக வேண்டியது அவசியம். என் ஜபத்தை பற்றி தான் அஸ்திபாரத்தை நீங்க போடுங்க ஆண்டவரே. என் ஊழியத்தை பற்றி தான் அஸ்திபாரத்தை நீங்க போடுங்க ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான பிரயாசங்களை பற்றியதான அஸ்திபாரங்கள் நீங்க போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அஸ்திபாரம் போடும்படிக்காக நான் என்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய தன்மை. அடுத்ததாக, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தரை போலவே நடக்கும் ஒரு மார்க்கம். எல்லாவற்றையும் தெரியக்கூடிய ஒரு தேவனாக விளங்கினாலும் ஒன்றும் அறியாதவரை போல தன்னையே தாழ்த்தின இயேசுவை போல வாழும் ஒரு அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையாக காணப்படுகிறது உண்டானால் நிச்சயமாகவே அவரில் நிலைத்திருக்கும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தரிலே நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே பேசினாரே. அவரில் நிலைத்த ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறது உண்டானால் நிச்சயமான பலன்களை, மிகுந்த பலன்களை தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி ஆண்டவரே. இயேசுவாய் நான் வாழ வேண்டும், இயேசுவாய் நான் மாற வேண்டும், மாற்றும் என்னை மாற்றும் தூய ஆவியே என்னை மாற்றும். இயேசுவாய் நான் வாழ வேண்டும், இயேசுவாய் நான் மாற வேண்டும், மாற்றும் என்னை மாற்றும் தூய ஆவியே என்னை மாற்றும். எந்த நினைவும் சொல்லும் உந்தன் நினைவாய் மாற வேண்டும், எந்த நினைவும் சொல்லும் உந்தன் நினைவாய் மாற வேண்டும், உம்மாவி என்னில் தங்க வேண்டும், உம்மாவி என்னில் தங்க வேண்டும், ஆவியின் வழி நான் வாழ வேண்டும், இயேசுவாய் நான் மாற வேண்டும், இயேசுவாய் நான் மாற வேண்டும், மாற்றும் என்னை மாற்றும் தூய ஆவியே என்னை மாற்றும். உம்மை போல நான் வாழ, உம்மை போல நான் மாற எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நானும் நீரும் தனியாக வாழ்ந்த வாழ்க்கையின் காலங்கள் போதும். நான் உம்மிலே இணைக்கப்பட, நீர் என்னோடு கூட இணைந்து
கர்த்தாவை கனி கொடுக்கக்கூடிய அளவிற்காக என்னை பலனுள்ள ஒரு திராட்சை கர்த்தாவை பக்கு சோத்திரம் கொடியாக மாறப்பண்ண நீரும் நானும் ஒன்றாக இணைக்கப்படக்கூடிய அனுபவத்தை இந்த நாள் துவங்கி நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை, உமக்குள்ளாக கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை, உமக்குள்ளாக மிகுந்த பலன்களை தரக்கூடிய அனுபவத்தை இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரும் ஆண்டவரே. நீரும் நானும் தனித்தனித்து இயங்கக்கூடிய அனுபவங்கள் போதும். இனி உம்மிலே நாங்களும் என்னிலே நீங்களும் கர்த்தாவி நீரும் இணைந்து ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நாங்கள் நடக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நல்ல ஒரு இணைப்பை பெற்ற ஒரு மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்கள் எங்களுக்காக சொல்லப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி இவைகளின்படி வாழ்ந்து மிகுந்த பலன்களை தந்து உம் ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.